டயட்டை பத்தி கேக்குறீங்க. நிறைய வீடியோ போட்டு வந்திருக்கேன் டயட்ல. ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல பாக்குறவங்க பழைய வீடியோ பாருங்க. சுருக்கமா சொல்றேன் பாருங்க. எல்லாருக்கும் பொதுவான டயட் என்னன்னா, நீங்க வெயிட்டை குறைக்கணும், ஃபிட்னஸ் இருக்கணும், ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா காலையில எப்பயுமே தண்ணி தான் குடிக்கணும், வெறும் வயிற்றுல. காலையில தேன் சாப்பிடலாமா, சுடுதண்ணி சாப்பிடலான்றீங்க, அதெல்லாம் கிடையாது. வேணாம், தேனுமே குளுக்கோஸ் தான். காலையில ஃபுட்டு வந்து சப்பாத்தி, அது உங்க உடம்பு உழைப்பு தகுந்த மாதிரி, உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அளவு. எண்ணெய் ஊத்தாம சுட்டுக்குங்க. அவிச்ச முட்டை 4 முட்டை, அவிச்ச முட்டை ஒயிட்டு மட்டும்தான், அதுவுமே உங்களோட உழைப்பு தகுந்த மாதிரி கூட்டிங்க, குறைச்சிங்க. அது கூட கண்டிப்பான முறையில் வெஜிடபிள்ஸ் இருக்கணும், பீன்ஸ் இருக்கணும், ப்ரொக்கோலி இருக்கணும், முட்டைக்கோஸ் இருக்கணும். அவிச்சு வச்சுக்கோங்க. உப்பு மட்டும் போட்டுக்கங்க, வேற மசால் வேண்டாம். ரைட். மதியத்துக்கு 200 கிராம் ரைஸ் மட்டும்தான். தொட்டுக்கிறதுக்கு எண்ணெய் ஆயில் போடாம ஏதாவது ஒரு குழம்பு வச்சுக்கோங்க. 1/4 கிலோ சிக்கனு அவிச்சது, தோல் இல்லாம ஆச்சா. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்கணும். நைட்டுக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்களோ அதே தான். முட்டைக்கு போல சிக்கன் சாப்பிட போறீங்க, அவ்வளவுதான். இது வந்து அளவு வந்து உங்க தேவையை பொறுத்து இருக்குங்க. உங்க ஹைட்டு, உங்க வெயிட்டு, உங்க படுக்க வேலையை பொறுத்து இருக்கு. இது வந்து பொதுவான ஒரு காமனான ஒரு டயட் பிளான். இதுல நீங்க எந்த அளவுக்கு கார்டியோ பண்றீங்க, எந்த அளவுக்கு கட்டுப்பாடோட இருக்கீங்கன்றத பொறுத்து இருக்கு. 1 மணி நேரம் நீங்க உடற்பயிற்சி பண்ணியே ஆகணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ ஃப்ரூட் சாலட், ஃப்ரூட் எந்த பழம் சாப்பிடலாம், உடம்ப கூட்டுன்னு நினைக்கிறவங்க எந்த ஃப்ரூட் வேணாலும் சாப்பிடுங்க. எனக்கு வெயிட்டை குறைக்கணும், ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பாருங்க, கொய்யாக்கா. நான் இப்ப எங்க இருக்கேன்னா மேலூர்ல, கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஒரு அண்ணன் கடையில எப்பவுமே ரேட்டு குறைவா இருக்கும். நீங்க ஒருவேளை மேலூருக்காரங்களா இருந்தீங்கன்னா இங்க வந்து வாங்கிங்க, நம்ம வீடியோ பார்த்துன்னு சொல்லுங்க. ரைட்டு. உங்களுக்கு பசிக்கும் போதெல்லாம் சுகர் இல்லாதவங்க பழமா வாங்கி, கொய்யா பழம் வாங்கி சாப்பிடுங்க, வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுங்க. பசிக்கும் போதெல்லாம் அதை சாப்பிடுங்க. வேற டீ, காஃபி, லொட்டு லொச்சுக்கு அதெல்லாம் விட்டுறணும். சுகர் இருக்கிறவங்க கொய்யா காய் சாப்பிடுங்க. உங்களுக்கு மோஷன் பிரச்சனையும் சரி பண்ணும், உடம்புல ஈரப்பதம் குறையாமையும் பாத்துக்கணும். இது ரெண்டுமே ஒரு அருமையான விஷயம். உங்களுக்கு இதுதான் ஸ்நாக்ஸ், இதை பாத்துங்க. ஆச்சா, உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நீங்க கமெண்ட்ல இது சம்பந்தமா வேற உங்களுக்கு கேள்வியே வராதுன்னு நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப இனிப்பு சம்பந்தம், ரொம்ப ஸ்வீட் அதிகமா இருக்கிற ஃப்ரூட்டை விட்டுருங்க. எது பப்பாளி கூட கொஞ்சமா எடுத்துங்க. இந்த திராட்சை ஐட்டங்களை கொஞ்சம் குறைச்சிங்க, திராட்சையிலே வேண்டாம். தண்ணி நிறைய குடிங்க. ஒரு நாளைக்கு 5 லிட்டர் குறையாம 5 லிட்டர் சாப்பிடணும். தண்ணி தாங்க மெயின். தூக்கம் 6ல இருந்து 8 மணி நேரம் தூங்கி ஆகணும். அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு டயட் சம்பந்தமா வேற ஏதாவது கேளுங்கன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஃபேஸ்புக்ல தயவுச்சு நண்பர்களே தப்பா நினைக்காதீங்க. யூடியூப்ல மட்டும் தான் எனக்கு டைம் கிடைக்குது. ஃபேஸ்புக்ல என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம நண்பர் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, நீங்க ஷேர் பண்ணும்போது உங்க நண்பர்கள் பாக்குறாங்களே, அவன் கோத்தவங்க அம்மான்றான், நம்ம இருக்கிற ப்ரெஷர்ல இது தேவையில்லாத ப்ரெஷர்ன்றதுக்காக நான் கமெண்ட்டை தொடுறதே இல்லை. தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வினா யூடியூப்ல வந்து கேள்வி கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்றேன். தேங்க்யூ.